நான் இன்னைக்கு ஒரு சில காரியத்தில் நீங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த செலவை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, அண்டை வீடு இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்களை அவங்க வாங்கினதற்காக நான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய நேரத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இது இருக்குது. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கிடுவேன். அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நான் வீடு வாங்கிடுவேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது வாங்கி ஒரு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் விருப்பப்பட்டு ஜெபிக்கிறது தவறல்ல. அவங்க வாங்கின பொருளை நீங்க வாங்க வேண்டான்னு நான் சொல்ல. ஆனா அவங்க வாங்கினதற்காக நம்ம எப்படி வாங்க முடியும்? உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்க, எவ்வளோ பெருசு வேணும் வாங்க, அது தப்பே இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வாங்கினாங்க, அவனுக்கு போட்டியாக நான் வாங்கணும்னு நினச்சி தயவு செய்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருங்கள். நம்பர் 2 என்னன்னா, தேவையில்லாத சலுகை வரும்போது நீங்க செலவை தவிர்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய ட்ரிக் என்னன்னா, உங்களை செலவாளியாய் மாத்திரவங்க யார் தெரியுமா? 50% தள்ளுபடி, 60% தள்ளுபடி. இந்த தள்ளுபடியில பொருளே வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா என்னன்னா, நம்ம போய் பார்க்கும்போது 60% தள்ளுபடி இருக்குது. ஒரு 100 ரூபா பொருள் 40 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனா அந்த 40 ரூபா பொருள் நமக்கு தேவையே இருக்காது. ஆனா நமக்கு என்னன்னா 60 ரூபா லாபமா வருது. 60 ரூபாய் லாபம் அப்படின்னு வாங்கி நம்ம நிறைய பேர் 40 ரூபாய் நஷ்டப்படுறோன்றதை நீங்க மறந்துடாதீங்க பிரதர். ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ நம்பர் 3, இப்போ 3ஆவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, கடனுக்காக வாங்குறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்போ கடனுக்காக பொருள் வாங்குறது, கடனுக்காக வண்டி வாங்குறது, கடனுக்காக நிறைய பேர் மொபைல் கூட வாங்குறாங்க. நான் இதை தவறுன்னு ஒரு தவறா அப்படியே சித்தரிச்சு நான் சொல்லலை. ஆனால் என்னன்னா, இப்போ கடனுக்காக வாங்கிட்டோம்னா அதற்காக வட்டி கட்டணும், அதற்காக பணம் செலுத்தணும். அதை நம்மளால கட்ட முடியாது, நம்ம சிக்கிக்குவோம். நம்பர் 4, 4ஆவதாக நீங்க இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்றீங்க பாருங்க, அதுல ரொம்ப கவனமா இருங்க. சிலருக்கு பேக்கெட்ல இருந்து பணம் இல்லாம இப்போ மொபைல்ல இருந்து ஜிபே பண்றோம், QR கோடுக்கு பண்றோம். இப்படி பணத்தை நம்ம செலவு பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு போகுதுன்னே தெரியாது. நம்ம நிறைய பேர் அவங்க மெசேஜை பார்க்கறது இல்லை, நிறைய பேர் கணக்கை பார்க்கறது இல்லை, அக்கௌண்ட்ல இருக்கிறது அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் 5ஆவதாக தேவையே இல்லாமல் வாங்குவது அப்படின்னா, அந்த பொருள் நமக்கு நீடே இருக்காது. தேவையுள்ள பொருளை வாங்குவது தவறல்ல. நம்முடைய வீட்டில் கூட பாருங்க, எத்தனை பொருள் தேவையில்லாத பொருள் இருக்குது. இந்த பொருள் வாங்கின பணமெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் கடன் நம்ம கட்டிடலாம். அதனால இனி இந்த 5 காரியத்தையும் ரொம்ப ஞானமா செய்ய ஆண்டவர் பலன் தருவார்.